மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் மார்ச் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் செய்ய போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா தலைக்கு மேல ஒரு கிரகம் இருந்தாலே சொல்ல வேணாம். அது குரு மாதிரி ஒரு ஆள் இருந்து அவர் கொஞ்சம் வக்ரகதியாருதுன்றது குருனாலே ஜாதகர் தான். நெறைய டைலமாவ கிரியேட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஒரு போதும்டா சாமின்ற மாரி ஒரே குழப்பம். அத பண்ணலாமா? இத பண்ணலாமா? நம்ம வாழ்க்கை எத தான் நோக்கி போதுன்ற மாரியான சினாரியோவே கிரியேட் பண்ணி குடுத்துட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, இந்த தடவ மிதுன ராசிக்காரங்க பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து எதிர்கொள்ள போகிறீர்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உண்மைய சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடியது. இப்ப வக்ரகதி ஆயிட்டு குரு டிரான்சிட்ட நோக்கி பயணப்பட தயாராயிட்டாரு. ஸோ இந்த டைம் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு தாறுமாறா இயங்க போகுது. குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன எதையாவது போட்டு குழப்பிட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைத்தல் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த தடவ அதெல்லாம் கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஒரு பெரிய சூப்பரான விஷயம் என்னன்னா, 5 5க்கும் 10க்கும் முடிவு. மிஸ்டர் சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அங்க ஆல்ரெடி 10ஆம் இடத்துல உங்களோட அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்க பார்க்கறதுக்கு சனி ரெடியா இருக்காரு. அவரோட போய் சேர்ந்து இந்த சுக்கிரன் இயங்க போறார். உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, சொல்வாக்கு, செல்வாக்கு, மந்திரம், குழந்தை, காதல், கவிதை, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு இதுவரைக்கும் வராத பாராட்டு, இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ரெககனேஷன், ஒரு வெகுமதி, ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம், ஒரு தன்னம்பிக்கை. இந்தான்னு குடுக்க போகுது பிரபஞ்சம். இதுக்கு மேல ஏதாவது இருந்தா இன்ஃபினிட்டி போடுங்க. அதுவும் கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு இவ்வளவு காரகத்துவம் இருக்கு. இவ்வளவு காரகத்துவமும் 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆக போகுது. அப்ப இதுவரைக்கும் வேலையில எனக்கு ஒரு ரெககனேஷன் கிடைக்கலன்னு தவிச்ச மிதுன ராசிக்காரர்களுக்கு, அப்பாடி! அப்படின்ற மாரியான ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ப்ரமோஷன் கிடைக்கும். இல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இல்ல வேற வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இருக்கிற வேலை முடியல, வேற வேலை மாறலாமா? தாராளமா மாறுவீங்க. கண்டிப்பாக வேற வேலை மாற்றம் நிகழும். இடமாற்றம் நிகழும். பணமாற்றம் நிகழும். பணமாற்றமா? எஸ். மனமாற்றம் சரி. இது என்ன மேடம் பணத்த ஏதாவது குடுத்து ஏதாவது வருமா? நெறைய பேர் உங்களுடைய பணத்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சேஃப்டியா போட்டு வைப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? பணம் வந்தா தான் அது நடக்கும். நெறைய இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள இந்த தடவ என்ட்ரி ஆவீங்க. யாராக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கிற பட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்ல கோச்சார கிரகம் உங்கள இன்வெஸ்ட் பண்ண தூண்டும். 2ல எது வேணா நடக்கும். இப்ப கோச்சார கிரகங்களத்தோட வேலை என்னன்னா, அத செய்ய வைக்கிறது, செய்ய தூண்டுறது. உங்களுடைய சுய ஜாதகம் அத செய்ய வைக்கிறது. இவ்வளவுதான் சிம்பிள். இத புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நடக்கல, நடந்துச்சுன்ற கான்ட்ரோவர்சிக்குள்ள நம்ம போமாட்டோம். அப்போ உங்க ஜனனகால ஜாதகத்திலயும் உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கான யோகம் இருந்தா, இப்ப வரக்கூடிய இந்த கோச்சார கிரகம் அத உங்க வாங்க வைத்தே தீரும். கையில காசு இல்லாட்டியும் உங்கள வாங்க வச்சுரும். அப்ப நெறைய பார்ட்னர்ஷிப் மூலமாலாம் ஒரு லாபம் கிடைக்கும். பயங்கரமான ஒரு ஆளுமை அதிகரிக்கும். ஒரு மாரி அடுத்து கரெக்ட்டான ஒரு வேவ் நோக்கி போக போறோம் அப்டின்ற ஒரு தைரியம் பிறக்கும். என்னதான் பண்றதுன்னு தெரியல. இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா லைஃப்ன்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. போட்டு குழப்பிட்டு இருந்த அமைப்பெல்லாம் அப்படியே ஒரு மாரி தெளிவாக போகுது. குரு வக்ர நிவர்த்தி 12ஆம் தேதிக்கு மேல ஆயிடுவாரு. வக்ர நிவர்த்தி 12 மேல ஆச்சுன்னா, அவங்களோட 1, 5, 9ஆம் இடங்களை இயக்குவார் அவர். ஆல்மோஸ்ட் வக்ரகதியில இருக்கும்போது இயக்குவார். ஆனா, இப்ப இன்னும் கொஞ்சம் பொலிவோட அந்த 1ஆம் இடமும் சேர்ந்து இயங்கும். சும்மா அந்த குருன்ற இடம் பாழ் இப்படிலாம் சொல்லாதீங்க. ஜென்ம குருவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. குரு எப்பயுமே ஒரு இடத்த பார்க்குற இடத்த வந்து பெருசு பண்ணுவார். அப்போ உங்களுடைய சிந்தனைய பெருசு பண்ணுவார். உங்களுடைய செயலை பெருசு பண்ணுவார். என்ன புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுவோட பிடியில இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒண்ணு இருக்கு. ராசிநாதன் போய் ராகுவோட பிடிப்புல இருக்காரு. அது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஒரு 15 நாட்கள் கவனமா உடம்ப பார்த்துக்கணுமே தவிர, மத்தபடி எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லதெல்லாம் வந்துருவோம். அப்புறம் எதுல கவனமா இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் வரும்போது முதல்ல அத கொண்டாடிப்போம். முதல்ல ஸ்வீட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சுகர் வருதா இல்லையான்னு யோசிச்சுக்கலாம் என்ன? அதனால இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபார வெற்றி கிடைக்கும். வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்திற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க இந்த தடவ. அவ்வளோதான். நீங்க அடிக்கிற பால் எல்லாம் 6, 4 தான். எத பத்தியும் கவலைப்பட வேணாம். கேட்ச் எவனாவது புடிச்சா கூட கை தவறி அது கீழ விழுந்து 4க்கு போயிடும். கடவுள் உங்களோடயே இருக்க போறாரு. நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு?
சூப்பரா இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. என்னாதான் ராகுவோட பிடியில இருந்தாலும், என்னாதான் ராசிநாதன் வக்ரமானாலும், அதெல்லாம் மிச்சம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. 5ஆம் வீட்டு அதிபதி போய் 10ஆம் இடத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. இத விட வேற என்ன வேணும் சாமி? சூப்பரா இருக்க போறீங்க. அதுவும் சூரியனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு ரொம்ப புடிச்சாலே சூரியன் தான். 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அவரோட சேர்ந்த ஒரு அமைப்பு. இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. வணிகத்துல லாபம் கிடைக்கும். முதலீடுல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். ரொம்ப நாள் மீட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. ஒரு கெட் டுகெதர் மாரி இந்த வருஷம், இந்த மாதம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஸோ நெறைய பேருக்கு இந்த தடவ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உழவார பணி மேற்கொள்வீர்கள். கோவில்ல எங்கேயாவது போயிட்டு உழவாரி பணி பண்றது, கோவில்ல போய் ஏதாவது தானம் பண்றது, கோவிலோட ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்ற மாரி கொஞ்சம் உழவார பணி செய்ய வைப்பார். ஏன்னா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சப்புறம் உங்களுடைய 1, 5, 9ஆம் இடங்களை இயக்கும்போது 9ஆம் இடம் எல்லாம் கோவில் சார்ந்து வரக்கூடிய இடம். ஸோ நெறைய இந்த தடவ கொஞ்சம் கோவிலுக்கு ஏதாவது பண்றது, கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கோவில்ல போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கைங்கரியம் பண்றது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த தடவ கண்டிப்பா யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். நெறைய பேரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் வேணான்னு இருப்பீங்க. ஆனா பண்ணுவீங்க. எங்க மேடம் காசே வரமாட்டேங்குது. எங்கத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஒண்ணே ஒண்ணு மட்டும். இந்த தடவ குருவோட அமைப்பு ஓகே. பட் புதன், ராகு காம்பினேஷன் கொஞ்சம் டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கவனமா இருங்க. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஷேர்ல இறங்கும்போது இந்த மாசம் வேண்டாம். அவருடைய சுயஜாதகம் நல்லா இருக்கு, ராகு வலுத்திருக்காருன்ற போது மட்டும் அதுக்குள்ள போங்க. அன்னெசசரி அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு பணத்தை விரயம் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாயிருக்காரு. ஸோ நம்ப ஏதாவது ஒருத்தவங்க தூண்டி விட்டு நம்ம சில வேலைய பண்ற மாரியான சினாரியோலாம் கிரியேட் ஆயிடும். அதனால அந்த இடத்துல மட்டும் கவனம் தேவை. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆரோக்கியம் மேம்படும். அந்த 5ஆம் இடம் இயங்கும்போது, 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும்போது, அதுவும் 10ஆம் இடத்துல போய் உச்சமாறாருல்ல, இந்த அமைப்பு கூடவே சூரியனுடைய அமைப்பு, கூடவே சனியுடைய அமைப்பு, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வராத பணம் வரும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். பிள்ளைகள் மூலமாக இருந்த கலக்கங்கள் தீரும். உங்களுக்கான நிம்மதி கிடைக்கும். சொத்து சேர்க்கை நிகழும். நெறைய பேருக்கு வந்து இந்த தடவ கொஞ்சம் அ என்ன பண்றது? கொஞ்சம் இருக்கிறத எப்படியாவது சேமித்து வைக்கணுன்ற மாரி எண்ணம் மேலோங்கி ஒரு ஆர்டி போடுறேன், ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன்னு இந்த தடவ போடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் அதிபதி போய் உட்கார்ந்து சனியோட சேர்றது அப்படின்றதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த நேரத்த வீணாக்கிடாதீங்க. நெறைய பேருக்கு வந்து உங்கள் தொழிலில் இருந்த தயக்கங்கள், முடக்கங்கள் வரும். டிராவல் பண்ணுவீங்க. நெறைய டிராவல் நடக்கும் இந்த தடவ. அந்த டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும். உங்க வீட்டுக்காரருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நீங்க மிதுன ராசிக்கார பெண்களாக இருந்தால் இது. ஆண்களாக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய துணைவியாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அதே சமயம் சூரியன் வெளிச்சம் போட்டு சில விஷயத்த காட்டுவார். அப்ப யாருக்காவது XYZலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீட்ல அப்புறம் தேவையில்லாம திட்டு வாங்குறதுக்கான நிலைமையும் கொண்டு வந்துருவாரு. கவனம், கவனம், கவனம். நான் இன்டைரக்ட்டா சொல்ட்டேன். டைரக்ட்டா புரிஞ்சுக்கங்க. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ உண்டியல் வாங்கணுன்ற ஆசை வரும். உண்டியல் வாங்கணும், உண்டியல்ல காசு சேர்க்கணும், உண்டியல்ல காசு போட்டு வைக்கணும் இதெல்லாம் தோணும். இல்ல மிதுன ராசிக்கார பிள்ளைங்க எங்கேயாவது போயிட்டு உண்டியல் எடுத்து வச்சுட்டு எனக்குன்னு சொல்லும். இந்த உண்டியல்ல காசு சேர்த்தீங்கன்னா சூப்பரா வரும். நெறைய கண்ணாடி பொருட்கள் வாங்குவீங்க இந்த தடவ. கண்ணாடி பொருட்கள் வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய கண்ணாடி பொருட்கள் வாங்குறது, நெறைய பீங்கான் பொருட்கள் வாங்குறது, பீங்கான் பொருட்கள் உங்க கையில் வந்து சேருதல், பீங்கான் கடைக்கு போறதுன்ற மாரி கொஞ்சம் அப்படியே அதோட இணைவீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனமகிழ்வை தரும். கொஞ்சம் வீட்ட அழகுபடுத்தணும், நம்ம இருக்கிற இடத்த அழகு பண்ணணுன்ற மாரி பழசெல்லாம் கழிச்சு போட்டு ஒரு சில விஷயத்துக்குள்ள வருவீங்க. நெறையா வந்து கிளீனிங் நடக்கும். மனசுலயும் நடக்கும், வீட்லயும் நடக்கும், வெளிலயும் நடக்கும். இந்த தடவ எல்லாத்தையும் அழிச்சுட்டு நிஜமான போகி எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசம் தாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே தூக்கி போட்டுருக்காங்க. மாற்றம் வரப்போது. மனசார சொல்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. அத பத்தியும் கவலைப்படாதீங்க. போதும் நீங்க இத்தன நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு சரியான விமோச்சனம். ஒவ்வொரு ஜோசியரும் இப்படி இப்படின்னாங்க. ஆனா டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொடுக்கிற வாக்குறுதியில கவனம் தேவை. யாரையாவது நம்மளே ஏமாத்துறதுக்குன்னு வருவாங்க. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றத நீங்க பண்ண மாட்டீங்க. இயல்பாவே மிதுனம் அத பண்ண மாட்டீங்க. பட் இந்த தடவ கொஞ்சம் கவனமா சில பேர்ட்ட நம்ம கௌரவமா காட்டணும், நம்ம கௌரவதியா இருக்கிறத காட்டணுன்ற மாரி சில சினாரியோ எட்டி பார்க்கும். மூலையிலேயே கிள்ளி போட்டுரும். என்கிட்ட நல்லா இருக்கு பாத்தியா? சில பேர்கிட்ட நம்ம கூட இருக்கவங்கட்ட பாத்தியா? என்கிட்ட அந்த பெர்ஃப்யூம் என்கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள். அதுவும் வேணாம். ஏன்னா கண்ணு படுறதுக்கான நேரம் 5ஆம் அதிபதி போய் 10ல சேரும்போது நெறைய பேருக்கு கண் திஷ்டி விழும்.
ஏன்னா ராசிநாதன் வேற வக்கரமா இருக்காரு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய அனுக்கிரகம், நெறைய தெய்வ பிளெஸ்ஸிங், நெறைய இறையருள் கடாட்சம், நெறைய பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லங்கம்லாம் சரியாருதுன்ற மாரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டைம் பீரியட். வியாபார நுணுக்கம். யாராவது ஒரு வேலைய விட்டுட்டு நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருது. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான விஷயம்லாம் மேற்கொள்வீர்கள். அதற்கான அ தன்மை இந்த நேரத்துல அழகா இருக்கு. ஏதாவது ஒரு ஜாதகத்த போய் உங்க ஜோசியக்காரர்ட்ட போய் உங்க ஜாதகத்த பாருங்க. உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருந்ததுன்னா, தாராளமா நீங்க சொந்த தொழில் பண்ணும்போதும், எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா பணபரஸ்தானம்னு பேரு 5ஆம் இடத்துக்கு. அது போய் 10ல உட்காருது. கண்டிப்பா இரட்டை வருமானம் குடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால இந்த தடவ அதற்கான முகாந்திரங்கள் சூப்பரா இருக்கு. பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வேற இடமாற்றம் நிகழும். இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலாம். இந்த ஊர விட்டு வேற ஊருக்கு போலாம். ஒரு வீடு வாங்கலாம். ஒரு இத பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு இடமாற்றம். டிராவல் பண்ணுவீங்க. டிரான்சிட் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. மனம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் கவனம் தேவை, தேவை, தேவை. கொஞ்சம் மனப்பிளர்ச்சி வரலாம். தேவையில்லாம நம்பளா போட்டு ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு டைம் பீரியட் ஏன் இப்படி ஆகுதுன்ற மாரி கொஞ்சம் குழப்பிக்குவோம். அத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் சூப்பர். யாரோ பேசல, யாரோ உட்காரலன்னு நீங்க ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாமே ஒரு காரணத்துக்காக இருக்கும்னு நெனச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா மிதுனம் டக்குனு வெளில தெரியாது. ஆனா என்னதான் மதிநுட்பத்தால் நான் சொன்னா கூட உள்ளுக்குள்ள மனசு தான் மிதுனத்துக்கு ஏங்கும். வெளியில எல்லாரும் சொல்லுவாங்க மூளை, மூளை, மூளைன்னு ரொம்ப ஒருத்தவங்கள புடிச்சுட்டா அவங்கள விடவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்களுடைய அன்போ, மிதுன ராசிக்காரங்க நட்போ கிடைக்கிறதுன்றது இஸ் எ பிளெஸ்ஸிங். நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாரி கொஞ்சம் நட்புக்காக, இல்ல நண்பருக்காக, தெரிந்தவர்களுக்காக சில வருத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். கவனமா இருங்க. நெறைய நல்லவை கூடி வரக்கூடிய நேரத்துல நீங்க முறையா, சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நேரம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம். யார பத்தி அனுதாபப்பட்டு நம்மளோட டயத்த வேஸ்ட் பண்ண வேணாம். ரெஃபரன்ஸ் குடுக்குறேன்ற பேர்ல நீங்க மாட்டிக்காதீங்க. நம்மளுக்கு யாரும் ரெஃபரன்ஸ் குடுக்கல. அதனால இந்த தடவ யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யாரும் உங்க அட்வைஸ கேட்கக்கூடிய நிலைமையிலயும் இல்லன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது 2 மட்டும் இருந்துட்டாலே போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசு ஒத்தவராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்து வந்துட்டு போலாம். அண்ணனுக்கோ, தங்கச்சிக்கோ, அக்காக்கோ, தம்பிக்கோ ஏதோ ஒரு குட்டி குட்டி தகராறு வந்துட்டு போலாம். செவ்வாய் செவ்வனே செய்வாரு. கவனமாக இருக்கணும். கொஞ்சம் படிக்கிற மிதுன ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவருடைய நட்சத்திரத்துல இருந்து அந்த வீட்ல இருந்தா இந்த தடவ டிரான்சிட்டே ஆரம்பிக்கிறாரு. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. புதிய வரவு கிடைக்கும். புதுசா ஏதோ ஒரு ப்ரப்போசல் வரும். அது வேலையாக இருக்கலாம், அது வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ப்ரப்போசல் வரும். அதன் மூலமாக சில சந்தோஷங்கள் நிகழும். இதுவரைக்கும் பொண்ணே கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவ பொண்ணு கிடைக்கும். அதுவும் மனசுக்கு புடிச்ச மன வாழ்க்கை அமையும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம்னா, இந்த தடவ நீங்க சும்மா ட்ரை பண்ணுவீங்க. அது கிடைச்சிரும். உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் சொல்லிக் குடுக்குறேன். பிங்க் கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு, ஷர்ட் போட்டு அப்லோட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு, அமையாதவங்களுக்கு இந்த தடவ அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அத போட்டு உங்களோட ப்ரொஃபைல குடுத்து பாருங்க. இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் செவ்வனே நடக்கும். ஓகே. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த 20லேருந்து 40 வயசு இருக்கவங்க வாயில கொஞ்சம் கவனம் தேவை. அண்ணன் தம்பி உறவுட்ட கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாம பிரச்சனைய சந்திக்காம பார்த்துக்கங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இத மட்டும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, த்ரோட்ல வந்து பெயின் வருதுன்ற மாரி கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே தான் 40 வயசுக்காரங்களுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஆரோக்கியத்துல மட்டும் தான் கவனம் தேவை. மத்தபடி எல்லாம் கிடைக்க போகுது. தொற்றுநோய் உபாதைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகுவோட சேர்ந்த புதன் கொஞ்சம் தொற்று நோய்களை, உபாதைகளை குடுப்பாரு. நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், கால் இழுக்கிறது, பின்னாடி இடுப்பு வலிக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். நெறைய பேருக்கு கோல்டு தான். 5 நாள்ல சரியா கோல்டு. உங்களுக்கு மட்டும் 15 நாள் வரைக்கும் இழுத்து அப்படியே பாடா படுத்தும் இந்த தடவ. அதனால 40 வயதை தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு. நல்லா வெந்நீர் வச்சு குடுங்க. தேவையில்லாம ஏதாவது போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க இந்த தடவ. ஏன்னா வக்ரமா வேற இருக்காரு ராசிநாதன். பத்தாததுக்கு ராகுவோட வேற சேர்ந்திருக்காரு. அதனால கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு ஆரோக்கியத்தில். மத்தபடி அல்லல்ல இருந்து வெளில வந்துருவீங்க. அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது யாரு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே, மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். மிகப்பெரிய சம்பத்துக்களை கொண்டு வந்து குடுக்கும். நீங்க நெனச்சது, நெனைக்காததெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தான் போகணும்ல. எந்த நாளும் உங்க வீட்டு பக்கத்துல கூடிய கால பைரவர் கோயில்ல போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது நாய்களுக்கு உங்களுக்கால முடிஞ்ச ஒரு சில பிஸ்கட்டு, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து குடுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு ஏறுமுகத்தை நோக்கி உங்களை பயணப்படுத்தும். ஓகே. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
நெறைய மான் பார்க்கறது, மான் இமேஜ் பார்க்கறது, மான் இமேஜ் போட்ட சட்டைய வாங்கி போடுறது. ஏதோ ஒண்ணு மானோட கனெக்ட் ஆகும். "மருள்ட்டே இருக்காத, நீ துள்ளி குதிக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. நீ ஓடு" அப்படின்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த மான் பார்த்தல். "நீ ஒண்ணும் இல்ல, யோசிக்காத. யோசிச்சிட்டே உட்கார்ந்துட்டே இருக்காத." ஏன்னா மான் எப்பயுமே மருளும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது துள்ளி ஓட ஆரம்பிச்சா யாராலயும் பிடிக்க முடியாது. அந்த மாரி தான். "நான் உன் கூடயே இருக்கேன், உன்னை இயக்கிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாம ஓடுன்னு" சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மான் பார்த்தல் என்பதை குடுக்கும். மிதுன ராசிக்காரங்க மான் பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் போடுங்க. மான் பார்க்குற நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஜெயிக்கிறதுக்கான ஆளாக நீங்க மாற ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க நெனச்ச கனவுகள் அனைத்தும் உங்களுக்கு நடப்பதற்கான காலம் இனிதே கைகூடி விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2026வது வருடம்.